பெயர் அல்ல. அவர் ஒரு முக்கால் நூற்றாண்டு காலத்தின் தலைப்புச் செய்தி. கலைஞர் என்பது பெயர் அல்ல. அவர் கால் கொண்டு நடந்த கரிங்கத்து பரணி. கலைஞர் என்பது பெயர் அல்ல. அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேர். கலைஞர் என்பது பெயர் அல்ல. மிச்சமிருந்த தமிழர்களின் கடைசி நம்பிக்கை. கலைஞர் என்பது பெயர் அல்ல. சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது உலகிய சரித்திரம். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது உறங்காத தமிழ் காற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, பச்சை மிளந்த தமிழ் மனித தாவரங்களுக்காக ஒளிச்சேர்க்கை செய்த உதய சூரியன். கலைஞர் என்பது பெயர் அல்ல, கடலை கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் கலம் செலுத்திய கரிகாலன் வாரிஸ். கலைஞர் என்பது பெயர் அல்ல, முரசொலித்து படை நடத்தி எதிரிகளை மோதி தாக்கிய மூவேந்தர்களின் வழித்தோன்றல். கலைஞர் என்பது பெயர் அல்ல, சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அவர் ஏற்றினால் கொடிமரம், அவர் இறக்கினால் கைகாட்டி மரம், தோழமைக்கு ஆலமரம், துரோகத்திற்கு தூக்கு மரம். அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர கற்பக மரம். அவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள். அவர் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர். அவர் மிட்டா மிராசு அல்ல. நிலத்திமிங்கலங்களும் பண்ணை பிறப்புகளும் நிரம்பி இருந்த சோழவள நாட்டில் திருக்கோளிலி என்று சொல்லக்கூடிய குவளையும் ஆம்பல்களும் பூத்து மலர்ந்து கிடக்கின்ற ஒரு திருத்தலம் திருக்கோளிலி. அந்த திருக்கோளிலியில் முத்துவேல் அஞ்சுகத்தம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் டாக்டர் கலைஞர். அவர் பிறந்த அன்றைக்கு வானத்திலிருந்து தேவர்கள் மலர் மாறி பொழியவில்லை. அவர் பிறந்த அன்றைக்கு வானத்தில் புதிய கோள்கள் உதயமாகவில்லை. அவர் பிறந்த அன்றைக்கு ஒரு இரட்சகன் பிறந்திருக்கிறான் என்று யாரும் கட்டியும் கூறவில்லை. ஒரு அழுத்தப்பட்ட குடும்பத்தில் ஒரு இசை பயிற்சி பெற்ற முத்துவேலருக்கு மகனாக பிறந்தார். 5வது அகவை எட்டுகிற பொழுது அவரை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று கருதிய அவருடைய தந்தை முத்துவேலர் பள்ளிக்கு அழைத்து சென்ற பொழுது பள்ளியினுடைய முதல்வர் கஸ்தூரி ஐயங்கார் முத்துவேலரை பார்க்கிறார். கலைஞரை 5 வயது சிறுவனை பார்த்துவிட்டு பள்ளியிலே